வணக்கம் நண்பர்களே. நேற்று ஒரு இயல்பான புத்தக தேட்டத்தின் பகுதியாக இந்த புத்தகத்தை கண்டேன். ஒரு 4-5 ஆண்டுகளா இந்த புத்தகம் என்னுடைய நூலகத்தில் இருந்தாலும் என் கண்ணில் படலை. பெரிய புத்தகம் நான் எங்கேயோ எடுத்து வச்சிருந்தேன். இது திருக்குறள் ஆய்வு பதிப்பு. கி.வா. ஜெகநாதன் இதனுடைய பதிப்பாசிரியர். கோயம்புத்தூர் ராமகிருஷ்ண மடம் வெளியீடு. 1963 முதல் பதிப்பு வெளியேந்திருக்கு. அப்ப எனக்கு 1 வயசு. அப்படின்னா 62 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதன் பிறகு ஒரு 4-5 பதிப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு வருது. திருக்குறள் 1330 குறள் தான். ஒரே தடவை மாதிரி அடிச்சா ஒரு 50-60 பக்கத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு சின்ன புத்தகம் அது. அதுக்கு இவ்வளவு பெரிய புத்தகம். சரி, இதுல என்ன இருக்கு என்று பார்த்தா, திருக்குறளுக்கு மரபில் எழுதப்பட்ட எல்லா உரைகளையுமே இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிறார். அப்புறம் திருக்குறளுடைய மொத்த ஏட்டுச்சுவடிகளையும் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு சுவடிக்கு இன்னொரு சுவடிக்குமான பாட வேறுபாடுகளை கண்டடைந்து பதிப்பித்திருக்கிறார். அப்படி பார்த்தா ஒரு பெரிய ஆய்வு பதிப்பு. திருக்குறள் சம்பந்தமான ஏறத்தாழ எல்லா ஆய்வுகளும் மூலங்களும் ஒரு புத்தகத்திலே உள்ளன. வெவ்வேறு காலங்களில் இந்த புத்தகத்தை எடுத்து நான் பார்ப்பதுண்டு. இது ஒரு படிக்கிறதுக்கான புத்தகம் அல்ல, ஒரு ஆய்வு நூல் அல்லது ஒரு குறிப்பு நூல் தான் இது. ஆனா இந்த பெரும் பணி 1963 நிறைவுற்றிருக்கிறது. 1960 என்று சொல்லும் போது ஒரு இறுதி காலகட்டம். ஒரு பெரும் மழையை கற்பனை பண்ணுங்க. அடிச்சு பெய்யக்கூடிய ஒரு மழை. அந்த மழை ஓஞ்ச கடைசி அந்த இறங்கு முகத்துல இந்த புத்தகம் வந்திருக்கு. அந்த மழை என்ன என்றால் அதை தமிழ் இயக்கம் என்று நான் சொல்லுவேன். தமிழ் இயக்கம் அது என்ன? தமிழில் நடந்த மகத்தான ஒரு அறிவியக்கம் அது. அது 3 முகங்கள் கொண்டது. ஒரு முகம் பதிப்பியக்கம், 2 தமிழிசை இயக்கம், 3 தனித்தமிழ் இயக்கம். இந்த 3 கிளைகளாக பெருகி வந்த ஒரு பேரார், ஒரு பெரிய மழை. அந்த மழையில மகத்தானவை என்று சொல்லத்தக்க குறைந்தது 300 புத்தகங்கள் இருக்கு. அதாவது அரும் சாதனைகள், வாழ்நாள் சாதனைகள் சொல்லப்பட்ட 300 புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தை எழுதியவர் கி.வா. ஜெகநாதன். இவர் உவே. சாமிநாத ஐயருடைய மாணவர். இவர் பற்றி மேலதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் நடத்தக்கூடிய தமிழ் விக்கி என்கிற இளைய கலைக்களஞ்சியத்துல போய் தேடி பார்க்கலாம். கலைமகள் பத்திரியோட ஆசிரியராக இருந்தார். தன்னுடைய ஆசிரியர் உவே. சாமிநாத ஐயரை பற்றி எனது ஆசிரியர் பிரான் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். கவிதைகள், கதைகள் எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய முக்கியமான சாதனை தமிழ்நாட்டு ஆரம்ப கால நாட்டுப்புறவியலாளராக அவர் திகழ்ந்ததுதான். ஏராளமான நாட்டுப்புற பாடல்களை, பழமொழிகளை சேதி சேகரித்து தொகுத்திருக்கிறார். நாட்டுப்புறவியலின் முன்னோடிகளில் ஒருவர். அப்படி பல சாதனைகள் கொண்டவர் கி.வா. ஜெகநாதன். அவருடைய படைப்பு இது. இது மாதிரி 300 அறிஞர்களை சொல்ல முடியும், 300 சாதனைகளை சொல்ல முடியும். ஒவ்வொன்றாக சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் நிகழ்ந்தது அந்த பெருமழை தான். அது ஒரு அறிவு பெருமழை. அதுல முதல் விஷயம் பதிப்பியக்கம். அதனுடைய பல தலைமகன்கள் பேரில் பாடப்புத்தகம் வழியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உவே. சாமிநாத ஐயர், சி.வை. தாமோதரம் பிள்ளை, எல்லாரும் தெரிஞ்ச பேர். அதிகம் தெரியாத பேர் சௌரி பெருமாள் அரங்கன், மழவை மகாலிங்க ஐயர். அப்படி ஏட்டுச்சூடிகளில் இருந்த நூல்களை பிழை திருத்தி சரியான பாடபேத குறிப்புகளுடன் அச்சில் கொண்டு வந்ததுதான் பதிப்பியக்கத்தின் பெரும் பணி. 1850 ஆரம்பித்து 1950 100 ஆண்டுகள்ல அந்த பெரும் பணி கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது. இன்று அச்சேராத முக்கியமான தமிழ் நூல் என்று எதுவுமே இல்லை. பலர் பதிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருவர் பதிப்பித்ததை இன்னொருவர் மேம்படுத்தி பதிப்பித்திருக்கிறார். நிறைய நூல்கள் இருக்கின்றன. பதிப்பியக்கம் தமிழின் ஒரு பெரிய சாதனை அது.
இரண்டாவது ஒரு பெரிய அலை மாறி வந்தது தமிழ் இசை இயக்கம். அது தொடக்கம் கால்டுவெல் தான். கால்டுவெல் தென்னக மொழிகளுக்கு ஒரு சொற்களஞ்சியம் உண்டு, அது தனித்தன்மை வாய்ந்தது என்று சொன்னார். அதுதான் அதை முதல்ல சொன்னார். தென்னக மொழிகள் என்று அவர் சொன்னதை திராவிட மொழிகள் என்று சொன்னார். திராவிட என்கிற வார்த்தையில் மாறுபாட்டு கருத்துக்கள் கொண்டவர்கள் இருக்கலாம், ஆனால் நில அடிப்படையில் அது ஒரு சரியான வார்த்தை தான் என்று நான் நினைக்கிறேன். அந்த மொழிகளின் தனித்த சொற்களஞ்சியம் அடையாளம் காணப்பட்டதுமே அந்த மொழியில் இருக்கக்கூடிய சம்ஸ்கிருதம் எவ்வளவு என்ற எண்ணம் மற்றவர்களாம் வந்துருச்சு. அதுக்கு முன்னால வரைக்கும் எல்லாமே தமிழா தான் கருதப்பட்டது. அது வேறு மொழி சொல்ல எண்ணம் இங்க இருக்கவில்லை. திருப்புகழ் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி சம்ஸ்கிருதம் தான், பாதிக்கு பாதி சம்ஸ்கிருதமா தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் பெரும்பாலான அறிஞர்கள் சம்ஸ்கிருதம் பாதி கலந்த மொழியில் தான் எழுதியிருக்கிறாங்க. அது அந்நிய மொழி என்ற எண்ணம் அன்றைக்கு இல்லை. ஆனா கால்டுவெல் தென்னக மொழிகளின் மொழி தனித்தன்மையை சுட்டி காட்டிய உடனேயே மொழி கலப்பு பெற்ற ஒரு பிரச்சனை தமிழருக்கு வருது. மறைமலை அடிகள் அதனுடைய ஒரு தொடக்க கால அறிஞர். அவர் தனித்தமிழ் இயக்கம் ஒன்றை முன்னெடுக்கிறார். அதிலிருந்து தேவநாய பாவனர் வரைக்கும் ஒரு 100 ஆண்டு காலம் தனித்தமிழ் இயக்கம் ஒரு பெரிய அலையாக உருவாகி தமிழிலிருந்து கூடுமான வரைக்கும் சம்ஸ்கிருத வார்த்தைகளை வெளியே தள்ளி தூய தமிழ் வார்த்தைகளை உருவாக்கி இன்றைய தமிழை கட்டமைத்தது. இன்று நாம் பேசிக் கொண்டிருக்க தமிழ் இந்த தனித்தமிழ் முன்னோடிகளால் உருவாக்கப்பட்டது. மூன்றாவது தமிழ் இசை இயக்கம். தமிழ் இசை இயக்கம் ஒரு வரலாற்று உண்மையிலிருந்து உருவானது. அதாவது தமிழுக்கென்று ஒரு தனித்த இசை மரபு இருந்தது. அதை பற்றி விரிவான தகவல்கள் தொல்காப்பியம் முதல் ஆழ்வார் நாயன்மார் பாடல்கள் வரைக்கும் பரவி கிடக்கின்றன. அது பண்ணிசை, பண்ணப்படுவது பண்ணிசை. அதிலே ராகங்கள் இருக்கின்றன. ராகங்கள் பண்கள் என்று சொல்லப்பட்டன. அதை பாடும் ஒரு மரபு இங்கிருந்தது. அது ஓதுவார் மரபு இன்று உள்ளது. ஆனால் 1720-30களில் இங்க வட இந்தியாவிலிருந்து இசை வாணர்கள் நிறைய வர்றாங்க. இசை கலப்பு நிகழ்கிறது. குறிப்பாக அன்று தென்னகம் முழுக்க நவாப்புகளின் ஆட்சி, மராட்டியர் ஆட்சி, நாயக்கர் ஆட்சி இருக்கு. அந்த அவைக்குள் கலைஞர்கள் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இசை கலப்பு நிகழ்ந்தது. அந்த கலப்பு வட இந்தியாவிலிருந்து வந்த இசை என்பது முகலாய சபையில் உருவான இசை. முகலாய சபையில் இந்திய இசை, அதாவது துர்பத் சங்கீதம் போன்ற பல்வேறு இந்திய இசையும் அராபிய இசையும் கலந்து இந்துஸ்தானி ஒரு இசை உருவாகிறது. அந்த இந்துஸ்தானி இசை ஹைதராபாத் வழியாக தென்னிந்தியாவுக்குள் நுழைந்து இங்கிருக்க பன்னிசையோடு உரையாடி கர்நாடக சங்கீதம் என்று ஒன்று உருவாகியது. கர்நாடக சங்கீதம் என்பது தென்னக சங்கீதம். கர்நாடகங்கிற வார்த்தை தென்னிந்தியாவை குறிக்கிறது. அந்த அர்த்தத்திலே தான் கர்நாடக நவாப்புகள் என்று ஆந்திராவில் இருந்த நவாப்புகள் குறிப்பிடப்படுகிறார்கள். தென்னகத்தை முழுக்க கர்நாடகம் என்று குறிப்பிடுவது முகலாய ஆவணங்களில் உள்ள ஒரு வார்த்தை. ஆகவே இது கர்நாடக இசை என்று சொல்லப்பட்டது. இந்த இசை இங்கே வேறு ஒன்றியது. இது பண்ணிசை என்பது இந்த கர்நாடக இசைக்குள்ள அடங்கி இருக்கு. அதனோட ஒரு பகுதியா இருக்கு. பண் பலவும் கன்னட இசைக்குள் ராக வடிவத்தில் இருக்கு. தமிழ் இசை கிட்டத்தட்ட இல்லை என்ற நிலையை, மறைந்து விட்ட நிலையை அடைந்த போது தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் போன்ற ஒரு மேதை அதை சுட்டி காட்டுறார். இதுதான் தமிழ் இசை. அதற்கு இலக்கணத்தை உருவாக்குறார். யாழ் நூல் எழுதிய விபுலானந்த அடிகள் இன்னொரு பேரறிஞர் தமிழ் இசையை மீட்டெடுக்கிறார். தமிழ் இசையை ஒரு பெரிய இயக்கமாக முன்னெடுத்தவர் டி.கே. சிதம்பரநாத முதலியார். அதை வெகுஜன தளத்திலே கொண்டு வந்தவர் எழுத்தாளர் கல்கி. இவரெல்லாம் சேர்ந்து தமிழ் இசையை முன்வைக்கிறார். தமிழ் இசைக்கு புரவலாக அமைந்த இரு பெரு ஆளுமைகள், ஒருவர் அண்ணாமலை செட்டியார், இன்னொருவர் தியாகராஜ பாகவதர். ஏழிசை வல்லவர் என்று அழைக்கப்பட்ட திரைநடிகளாகிய தியாகராஜ பாகவதர் தமிழிசையின் பாடகர்களாக பலர் உருவாகி வருகிறார்கள். முக்கியமான பெயர் என்பது தண்டபாணி தேசிகர். இந்த அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ் இயக்கத்தை உருவாக்குகிறார். அந்த தமிழ் இயக்கம் 100 ஆண்டு காலம் இங்கே திகழ்ந்தது. அதன் விளைவாக மிகப்பெரிய படைப்புகள் உருவாகின.
அறிவு சார்ந்த படைப்புகளை சொல்கிறேன். இப்போ இது ஒரு சாதனை நூல். இது போல 300 சாதனை நூல்களை நான் சொல்ல முடியும். ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. நண்பர்களே, 1960களில் இந்த அலை ஓய ஆரம்பிக்கிறது. இந்த அலை இல்லாமல் ஆகிறது. அதன் பிறகு பெரிய சாதனை என்று எதுவும் தமிழ் ஆய்வில் நிகழவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் 60களில் இந்த தமிழ் இயக்கத்தின் அந்த மரபை திராவிட இயக்கம் அரசியலாக மாற்றிக்கொண்டது, அதிகாரத்தை அடைந்தது. அதன் பிறகு அந்த அதிகாரத்தை அண்டி பிழைக்கும் அறிஞர்கள் எல்லா புகழையும் பெற ஆரம்பித்தாங்க. அவர்கள் அறிஞர்கள் அல்ல, அதிகாரத்தின் அண்டி பிழைப்பவர்கள். அதன் பிறகு அதிமுக திமுக 2 கட்சிகளால் முன்வைக்கப்பட்டவர்கள் பெரும்பாலான ஆள்கள் அரசியல் நோக்கு கொண்டவர்களை ஒழிய அறிஞர்கள் அல்ல. அரசியல் மேடைகளில் வசைபாடக்கூடியவர்கள், புகழ்பாடக்கூடியவர்கள். ஒரு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் தவம் என ஒரு பெரும்பணியை ஆற்றும் வழக்கமே இல்லாமல் ஆகிவிட்டது. அவர்கள் ஆற்றினால் அதற்கு மரியாதையும் இல்லாமல் ஆகிவிட்டது. அவர்கள் பேசப்படாமலே அந்த அறிஞர்கள் மறைந்தார்கள். ஆகவே இந்த இயக்கம் மறைந்து விட்டது. ஆனால் வாராது வந்த மாமணி போல் வந்த இவ்வளவு பெரிய ஒரு இயக்கம் மறைந்து விடல் ஆகாது. அந்த நோக்கத்திலே தான் நாங்க தமிழ் விக்கி சார்பில் ஆண்டுக்கு ஒரு முறை இன்றிருக்கும் பெரிய அறிஞர்களை கண்டடைந்து அவர்களை கௌரவிக்கும் பணியை செய்து வருகிறோம். இந்த ஆண்டு கோவை மணி என்பவருக்கு ஒரு விருதை வழங்கணும். அவர் சுவடியியல் ஆய்வாளர், பல்லாயிரம் சுவடிகளை இணையத்தில் ஏற்றியவர். அவ்வளவு பெரிய பணி இன்று பாக்கி இருக்கு. அதை ஒருவர் செய்து கொண்டிருக்க, அவர் பேர் நமக்கு தெரியாது, நாம் கண்டுபிடித்து அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. பெரியசாமி தூரன் பேர்ல அந்த விருதை அளிக்கிறோம். தனி மனிதராக தமிழுக்கு கொண்டு கலைக்களஞ்சியத்தை உருவாக்கியவர். இந்திய மொழிகளின் முதல் கலைக்களஞ்சியம் தான் ஒரு மனிதர் உருவாக்கி இருக்கிறார். முதல் கலைக்களஞ்சியத்தை உருவாக்குவது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் அவரே வரையறை அளிக்க வேண்டும், தகவலை அவரே தேடி கண்டுபிடிக்க வேண்டும். முன்னால் எதுவும் கிடையாது. அந்த சாதனையை புரிந்தார். அவருக்கு ஒரு நினைவகம் கூட தமிழகத்திலே இல்லை. அவருக்கு பேர்ல இருக்கக்கூடிய ஒரே நினைவு செயல்பாடு என்பது நாங்கள் தமிழ் விக்கி பேர்ல அளிக்கும் அந்த பெரியசாமி தூரன் விருது தான். ஒவ்வொரு ஆண்டும் அளித்து வருகிறோம். நண்பர்களே, இவ்வளவு பெரிய தமிழ் இயக்கத்தை இன்று யார் முன்னெடுக்க கூடும்? அந்த கேள்வி நம் முன் இருக்கிறது. இன்று கல்லூரிகள்ல இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. இன்று என்ன நடக்கிறது என்றால், கல்லூரிகள்ல மிக குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் தான் தமிழ் படிக்க வர்றாங்க. 40 பேருக்கு மேல மார்க் வாங்குறவங்க என்ஜினியரிங் தான் படிக்க போறாங்க. அவ்வளவு குறைவான மதிப்பெண்கள் பெற்று வரக்கூடியவர்களுக்கு அவ்வளவுதான் அறிவுத்திறனுக்கு ஆர்வம் இருக்கிறது. அவரோட ஆசிரியர்களும் அப்படி வந்தவர்கள் தான். ஆனா 30 ஆண்டுகளாக அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் தமிழ் படிக்க வருவதில்லை. ஆகவே தமிழ் கல்வி என்பது பல்கலைக்கழக மட்டத்தில் இறங்கத்தக்க அளவில் தான் இருக்கு. அங்கிருந்து எந்த சாதனையை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனா அவர்களிடம் தமிழை விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. வையாபுரி பிள்ளையோ அல்லது அதை போன்ற பல தமிழ் அறிஞர்களோ தமிழ் ஆசிரியர்கள் அல்ல, அவர் வழக்கறிஞர்களாக பணிபுரிந்தவர்கள். காவல்துறை அதிகாரியாக பணிபுரிந்த KN சிவராஜ பிள்ளை கூட தமிழ் ஆய்வு செய்திருக்கிறார். ஆகவே இன்று கணிப்பொறித்துறையில பணியாற்றக்கூடியவர்களும் தமிழ் ஆய்வு செய்யலாம். அவருடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி பெரும் பணிகளை அவர்கள் செய்ய முடியும். இந்த கனவை முன்னெடுக்க முடியும். இன்னும் இது போன்ற நூல்கள் தமிழில் சாத்தியமாக்கூடிய புதிய களங்கள் திறந்து கிடக்கின்றன. இப்ப திருக்குறளை பற்றி அவ்வளவு உரைகளை வைத்து ஒரு பெரிய புத்தகம் வந்திருக்கிறது அல்லவா? இனி என்ன செய்ய முடியும் என்று கேள்வி உங்களுக்கு எழலாம். இன்று ஆங்கிலத்தில் எல்லா நூலும் கிடைக்கின்றன அல்லவா? திருக்குறளை இந்தியாவில் அனைத்து நீதி நூல்களுடன் ஒப்பிட்டு ஒரு பெரிய ஆய்வு நூலையன்னு ஒருவர் எழுத முடியாது. திருக்குறள் உள்ள வரிக்கு சமானமான வரிகள் இந்தியாவில் என்னென்ன நீதி நூல்கள் இருக்கின்றன என்பதை ஒருவர் ஆவணப்படுத்தினாலே ஒரு பெரிய இலக்கிய பணியாக அமையும் அல்லவா? அதை கணிப்பறி உட்பட வெவ்வேறு துறைகளில் பணியாற்றுவர்கள் செய்ய முடியும். அவர்களுக்கு தேவை ஒரு அறிமுகத்தை அளிப்பது, மரபு இலக்கியத்தின் சுவையை அவர்களுக்கு அளிப்பது. எத்தனை பேர் அதில் பற்றிக்கொள்வார்கள் நமக்கு தெரியாது. ஆனா அப்படி ஒரு வாய்ப்பை அளிக்கிறது என்ற பேர்ல தான் யூனிஃபைடு விஸ்டம், முழுமை அறிவு என்ற பேரில் நாங்கள் நடத்தும் வகுப்புகளில் தமிழ் கல்வியை அளிக்கிறோம். மரபு கல்வியை
மரபு இலக்கிய கல்வியை அளிக்கிறோம். ஒரு தொடக்கமாக அந்த தொடக்கத்திலிருந்து புதிய சாத்தியங்கள், புதிய முளைகள் கிளம்பும் என்று நம்புகிறோம். நன்றி.